ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். டெட் சைக்காலஜிக்கு நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கவனம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்களும் கவனமா கவனிங்க. ஸோ இந்த கவனம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும். சரிங்களா? கவனம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா மக்டுகள். எப்பயுமே நம்ம சைக்காலஜி படிக்கிறப்ப இந்த மாதிரி கூற்று ஸ்டேட்மெண்ட் நம்ம தெளிவா படிச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், இந்த கவனத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறக்காரணிகள், அகக்காரணிகள் நம்ம ரெண்டா சொல்றோம். சரிங்களா? கவனத்தை ரெண்டு விதமா காரணிகள் பாதிக்கும். ஒண்ணு புறக்காரணி, இன்னொன்னு அகக்காரணி. புறக்காரணினா வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடியது, அகக்காரணினா உள்புறமாக நம்ம தான் காரணம். சரியா? சோ இப்ப புறக்காரணி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைஸ், புதுமை. சைஸ்னா அளவு, புதுமை, மூவ்மெண்ட், ரெப்பிடிஷன், கான்ட்ராஸ்ட், சேஞ்ச், இன்டென்சிட்டி. சரியா? இது எல்லாமே என்னது? புறக்காரணிகள். ஸோ அதே மாதிரி அகக்காரணிகள் பாருங்க. அகக்காரணிகள் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட், நீட், மூட், ஆயத்த நிலை அல்லது எதிர்பார்ப்பு, உடல்நிலை. சரிங்களா? டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நான் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி இதை இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்து மாறும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்றதுனால நான் இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். சரியா? 4 ஆப்ஷன்ல இங்கிலீஷ் எப்பயுமே மாறாது. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ் வேர்ட்ஸ் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்றப்ப முன்ன பின்ன மாறும். சரிங்களா? ஸோ அதனாலதான் நான் அதெல்லாம் இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்டேன். ஸோ இது கவனத்தை பத்தினது. ஓகேவா? ஸோ இவ்வளவு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியானது. ஸோ இதை தொடர்ந்து ப்ரூனரின் பொதுமை கருத்து படிநிலை கோட்பாடு வருது. ஓகேவா? ப்ரூனரின் பொதுமை கருத்து படிநிலை கோட்பாடு. ஸோ இதுல 3 நிலையை சொல்றேன் பாருங்க. செயல்படு நிலை. ஃபர்ஸ்ட் செயல்படு நிலை, இன்ஆக்டிவ். பொருட்களோடு இணைந்த செயல்களை குழந்தை சிந்திக்கும். சரியா? இந்த செயல்படு நிலையில இது எதுனது? ப்ரூனரோட பொதுமை கருத்து படிநிலை கோட்பாடு இது. சரியா? அந்த கோட்பாடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த ஸ்டேஜ், செயல்படு நிலை ஸ்டேஜ்ல குழந்தை என்ன பண்ணுமா? பொருட்களோடு இணைந்த செயல்களை சிந்திக்குமா. அடுத்தது உருவக நிலை, ஐகானிக். பொருள்களை பற்றிய சாயல்களை பயன்படுத்தும். சரியா? அதோட இமேஜஸ் பயன்படுத்தும். 3வது குறியீட்டு நிலை, சிம்பாலிக். குறியீடுகள் சிந்தனையில் பயன்படுத்துதல். இந்நிலையில் பொதுமை கருத்துகள் சிந்தனையில் நன்கு பயன்பட தொடங்கும். ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க, ஜீன் பியாஜே தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜீன் பியாஜேஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். பியாஜேவோட கோட்பாடுகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். பியாஜேவோட எது? அறிவுப்புல வளர்ச்சி கோட்பாடு. சரிங்களா? அதுதான் நம்ம அதை பார்க்க போறோம். ஜீன் பியாஜே சுவிட்சர்லாந்து நாட்டு உளவியல் அறிஞர். எந்த நாடு? சுவிட்சர்லாந்து. இப்ப உளவியல் அறிஞர்கள் கொடுத்துட்டு எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வருது. 2022 டெட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2-3 கொஸ்டின்ஸ் அதே மாதிரி. அது ஆன்லைன் பேட்ச், நிறைய டெஸ்ட் நடந்தது. ஸோ அதுல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஜீன் பியாஜே சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஒரு பொருளை பற்றி அறிய உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக கையாளுவதை ஸ்கீமா அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? யாரு? பியாஜே தான் சொல்றாரு. ஒரு பொருளை பற்றி அறிய உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக கையாளுவதை ஸ்கீமா அப்படின்னு சொல்றாரு. அறிதிறன் வளர்ச்சி நிலைகள். சோ இந்த கோட்பாடுல நிலைகள் சொல்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் புலன் இயக்க நிலை, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். வயசு பார்த்தோம்னா 0 to 2, பிறந்ததுல இருந்து 2 வயசு வரைக்கும். இந்த நிலையில் என்னென்ன பாருங்க. இந்நிலையில் பார்த்தல், செயல்பாடு நுண்ணறிவு, பற்றுதல் போன்ற செயல்திறன்கள் மூலம் அறிகின்றனர். 2வது செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். இது எப்பன்னா 2 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும். இந்த ஸ்டேஜ்ல மொழி வளர்ச்சி தொடங்கும் மற்றும் உயிரற்ற ஜட பொருட்களை உயிருள்ளவையாக பாவித்தல். இப்போ குழந்தை இருக்கு இல்லையா, 2 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் மொழி வளர்ச்சி தொடங்கும். பேசுற அந்த மொழி வளர்ச்சி தொடங்கும். அது மாதிரி உயிரில்லாத பொருட்களை உயிருள்ள பொருளா அது நினைச்சுக்கிறோம். பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுது இல்லையா குழந்தை, அதான். சோ உயிரில்லாத பொம்மையா உயிருள்ள ஜீவனை நினைச்சு அது விளையாடும். நெக்ஸ்ட் 3 பருபொருள் நிலை, கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இது எப்பன்னா 7 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும். முன்பின் மாற்றங்களை உணரும். சரிங்களா? முன்னாடி பின்னாடி என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கும். அடுத்து 4வது பாயிண்ட் கருத்தியல் நிலை, ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இது 11 வயசுக்கு மேல, above 11. இந்நிலை குமரப்பருவ தொடக்கத்தில் எழும். சரிங்களா? இது எப்போ எழும்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குமரப்பருவ தொடக்கத்துல எழக்கூடியது நிலை என்ன அப்படின்னா கருத்தியல் நிலை.
சரிங்களா? பியாஜோட கோட்பாட்டுல குமரப்பருவ தொடக்கத்தில் எழும்பக்கூடிய நிலை வந்து கருத்தியல் நிலை. இந்த 4 நிலையில எது அப்படின்னு கேட்கலாம். காரண காரியத்தோடு பதில் கூறும் நிலை பெறும். எதா இருந்தாலும் காரண காரியத்தோட பதில் சொல்லக்கூடிய நிலைமை வரும். அடுத்து முக்கியமானது, டீச்சர்ஸ்ல நீங்க பாக்குறது எல்லாமே நான் டெட் பாஸ் பண்றப்ப 2013ல பாஸ் கேண்டிடேட் நானு. ஸோ அப்ப நான் எடுத்த நோட்ஸ் தான், சரியா? அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வீடியோல. ஓர்ஃப் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கிறது சொன்னவர் யாரு? ஓர்ஃப். நெக்ஸ்ட் வாட்சன் ஒரு கூற்று சொல்லியிருக்காரு பாருங்க, சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சுறுப்புகளின் அசைவு. சரியா? எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா சிந்தித்தலை பத்தி சொல்லியிருக்காரு வாட்சன். அடுத்து ஜான் டூயி புதிர் நிலையை ப்ராப்ளம் கிளைவழி நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? புதிர் நிலைய கிளைவழி நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்கலாம் கொஸ்டின்ஸ். புதிர் நிலையை கிளைவழி நிலை என்று கூறியவர் யாரு? ஜான் டூயி. நெக்ஸ்ட் ஹர்லாக், சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பிஜிடிஆர்பிலாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். சரிங்களா? சமூக வளர்ச்சி அப்படின்னா என்ன? சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல். சோ இதை சொன்னவர் ஹர்லாக். அடுத்து பாருங்க, கூட்டாளி பருவம் கேங் ஏஜ். கூட்டாளி பருவத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளை பருவம்னு சொல்லுவாங்க. சரியா? ரெண்டு ஒண்ணுதான். அடுத்து இஎச் எரிக்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலைகளை பத்தி சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்ப சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலைகள் சொன்னது யாரு? எரிக்சன். அதுல எத்தனை ஸ்டேஜ் இருக்கும்னா 8 ஸ்டேஜ் இருக்கும். சைக்கோசோசியல் ஸ்டேஜஸ் வந்து 8. ஹர்லாக் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலைகள். சரியா? இது வந்து 10 ஸ்டேஜ். பாருங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. சைக்கோசோசியல் ஸ்டேஜ் வந்து 8 ஸ்டேஜ் யாரு? எரிக்சன். 10 ஸ்டேஜ் யாரு? ஹர்லாக். ஓகேவா? இது ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. சமூகவியல் வளர்ச்சி படிநிலைகளை 2 பேர் சொல்லியிருக்காங்க. எரிக்சன் சொல்லியிருக்காரு, ஹர்லாக் சொல்லியிருக்காரு. எரிக்சன் எத்தனை ஸ்டேஜ்? 8 ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. ஹர்லாக் 10 ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ இந்த ஸ்டேஜஸோட எண்ணிக்கை கேட்கலாம். ஓகேவா? ஹர்லாக்கோட சமூகவியல் வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை? ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். கேட்டிருக்காங்க, கேட்கலாம்ன்றத கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்திருக்கு. அடுத்து ஒழுக்க வளர்ச்சி நிலைகள். ஸோ இதை பத்தி சொன்னது யாருன்னா ஹோல்பெர்க். நெக்ஸ்ட் மக்டூகல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இயல்பூக்க நடத்தையில் இருந்து மனித மனவெழுச்சிகள் உருவாகுவவே ஆகும். சரியா? இயல்பூக்க நடத்தையில இருந்து மனித மனவெழுச்சிகள் உருவாகுவவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த இயல்பூக்க நடத்தை அப்படிங்கிறது அறிவு, உணர்வு, உடல் இயக்கம். சரியா? சோ இந்த மாதிரி பிரியுது. இயல்பூக்க நடத்தைனா என்ன அப்படின்னா 3ஆ சொல்றோம். ஓகேவா? அறிவு, உணர்வு, உடல் இயக்கம் அப்படின்னு 3ஆ சொல்றோம். டீச்சர்ஸ் இப்ப நீங்க பார்த்திருக்கக்கூடிய இந்த நோட்ஸ், சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2012ல இருந்து லாஸ்டா நடந்த ஆன்லைன் பேட்ச்ல நடந்தது, அதுக்கப்புறம் லாஸ்டா நடந்த எல்லா எக்ஸாம்ஸும் ஓவராலா 930 கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பிளஸ் இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் ரெண்டுமே சேர்ந்து புக் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? டோன்ட் மேக் அ கால், ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் போட்ட 48 மணி நேரத்துல புக் உங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் தான், 2 days தான் புக் உங்க கைக்கு வந்துடும். ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585992871. ஓகே டீச்சர்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம என்னதான் கான்செப்ட் வைஸ் படிச்சாலும் சிலபஸ் வைஸ் படிச்சாலும் கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணும். இந்த புக்கோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம இங்க கேட்டிருப்பாங்க இல்லையா, எக்ஸாம் எழுதுவோம்ல, அதுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ்லயே இருக்கும். 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது கீழே நான் ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ நீங்க படிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் டெஸ்ட் போட்டு பார்க்கவும் இந்த புக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா டீச்சர்ஸ்? இந்த புக் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல கார்னர்ல தெரியுது பாருங்க, இந்த நம்பருக்கு உடனே ஆர்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மனவெழுச்சி. மனவெழுச்சிக்கு முன்னாடி எரிக் ஸ்பிட்சன் விதி ஒண்ணு இருக்கு. குறிப்பிட்ட ஒரு எல்லை வரை மனவெழுச்சி அதிகரித்தல் சாதனையை தூண்டி அதிகரிக்க செய்யும். அதற்கு மேல் அது சாதனையில் குறுக்கிடும். மனவெழுச்சி கிளர்ச்சி செயலாற்றல் சாதனையை பாதிக்கிறது. அடுத்து மனவெழுச்சி நீட்சின மூட். மனவெழுச்சி நீட்சினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மனவெழுச்சி அது எழுவதற்கான காரணம் மறைந்த பின்னரும் தொடர்ந்து செயல்படுவதை மனவெழுச்சி நீட்சி என்பர். சோ மனவெழுச்சி வேற, மனவெழுச்சி நீட்சி வேற. ஓகேவா? சோ மனவெழுச்சி நீட்சினா மனவெழுச்சி அது எழுவதற்கு காரணம் மறைந்த பின்னரும், சரிங்களா, அதற்கான ரீசன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து செயல்படுறது தான் மனவெழுச்சி நீட்சி.
அடுத்து குளவி பருவம் முன் பிள்ளை பருவத்தில் மனவெழுச்சிகளில் ஓர் இருமுக போக்கு நிலை தோன்றுகிறது. சரியா? சோ இத சொன்னவர் யாருன்னா ஃப்ராய்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒழுக்க வளர்ச்சி. ஒழுக்க வளர்ச்சி சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒட்ட ஒழுகல் ஒழுக்க வளர்ச்சி எனப்படும். சோ ஒழுக்க வளர்ச்சினா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பியாஜே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 ஒழுக்கம் பற்றிய இயல்பான நோக்கம், ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கம் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. மாரல் ரியலிசம், மாரல் ரிலேட்டிவிசம். சரியா? சோ 2 சொல்லியிருக்காரு. பியாஜே ஒழுக்கத்தை பத்தி விளக்குனது 2 இயல்பான நோக்கம் சார்பு நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹோல்பர்க் என்பாரது விளக்கம் பாருங்க. ஹோல்பர்க் என்பாரது விளக்கம் பியாஜே கருத்துக்களுடன் தொடர்பு உடையது. சரியா? சோ இந்த பியாஜோட கருத்தும் ஹோல்பர்க் கருத்தும் என்னது இந்த ஒழுக்கத்தை பத்தினதுல தொடர்பு கொண்டது. ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுவதற்கும் தொடர்பு உண்டு சொன்னவர் பியாஜே. ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுதலுக்கும் தொடர்பு உண்டு. யார் சொன்னது? பியாஜே. ரொம்ப முக்கியமானது. ஓகே டீச்சர்ஸ். அடுத்து தற்கருத்துனா என்ன? தற்கருத்து செல்ஃப் கான்செப்ட். லெக்கி அப்படின்றவர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அவரை தான் அறிமுகப்படுத்தியிருக்கார் ஃபர்ஸ்ட். அப்புறம் கார்ல் ரோஜர்ஸ் வந்து நெறிசாரா அறிவுரை பகிர்றது மூலம் பரவலா அறியப்பட்டது. தன்னை பற்றி ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மை, உணர்ச்சிகள் போன்றவற்றின் தொகுப்பு தற்கருத்து எனப்படும். சோ தற்கருத்துனா என்ன? தன்னை பத்தி ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மை, உணர்ச்சிகள் போன்றவற்றோட தொகுப்பு தான் தற்கருத்து. சரியா? சோ இதான் தற்கருத்துக்கான டெஃபினிஷன்ஸ். ஓகே டீச்சர்ஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம கற்றல் பத்தி பார்க்கலாம்.